Who created the sun? He's Allah Almighty. Who created the moon? He's Allah Almighty. Who runs the rivers and lakes? He's Allah Almighty. Who runs the clouds full of rain? He's Allah Almighty. Who forgives us when we commit many sins? Allah Almighty. Who looks down on us? Tell me who he is. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த ரமலான் மாதத்திலே இடம்பெற்று வருகின்ற தொடர் மார்க்க பிரச்சார நிகழ்ச்சியில் முன் சென்ற சமுதாயத்தில் நடந்தேறிய சில முக்கிய சம்பவங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் சென்ற சமூகத்திலே நடைபெற்ற முக்கியமான சில சம்பவங்களை நாங்கள் அறிந்தும் அவைகள் மூலம் எமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதையும் அறிந்து வருகின்றோம். சென்ற நிகழ்ச்சியிலே இந்த உலகத்திலே முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த 100 கொலைகள் செய்த ஒரு மனிதனுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவத்தை மன்னித்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொன்னார்கள். அந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் பெறுகின்ற மிக பிரதானமான படிப்பினைகள் என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலகத்திலே 100 கொலைகளை செய்துவிட்டு அல்லாஹ்வினுடைய தௌபாவை எதிர்பார்த்த மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் தௌபாவினுடைய வாயிலை திறந்து கொடுக்கின்றான். அல்லாஹ்வினுடைய கருணை இந்த சம்பவத்திலே நமக்கு தெளிவாகின்றது. அடியார்கள் உலகத்திலே பாவம் செய்தால் அந்த பாவத்துக்காக திருந்தி தௌபா செய்கிற நேரத்தில், பிழை பொறுக்க தேடுகின்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கருணை அது. அந்த கருணைக்கு முன்னால யாருமே நின்று கொடுக்க முடியாது. உலகத்திலே ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது ஒரு தடவை நாங்கள் சொல்லி பார்ப்போம்.
2 தடவை சொல்லி பார்ப்போம். 3வது தடவையும் அவன் செய்தான் என்றால் நமக்கு ஆத்திரம் தலைக்கேறி நம்மை அறியாமல் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நாங்கள் முற்படுவதை பார்க்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அடியார்கள் செய்யக்கூடியதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்திலே ரப்புல் ஆலமீனுக்கு மாற்றமாக பாவங்கள் தான் அதிகரித்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தொடராக ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு போகின்றான், ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டு சும்மா தான் இருக்கிறான். என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருப்பதற்கு அவனால் பழிவாங்க முடியாதா? அவனால் இந்த மனிதனை அடித்து அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாதா? இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீனுடைய கருணை அவனுடைய கோபத்தை பார்க்கிலும் முந்தி நிற்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே எழுதி கொண்டான், என்னுடைய ரஹமத்து கோபத்தை பார்க்கிலும் முந்தி நிற்கின்றது. அதனால் தான் இந்த உலகத்திலே மனிதர்கள் தவறு செய்துவிட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். தொடராக மனிதர்கள் தவறு செய்து கொண்டே போகிறார்கள். அல்லாஹ்வை ஏற்க மறுத்தவர்களும் ஏற்றவர்களும் தொடர் நிலையிலே தவறு செய்து கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிறானாம் என்றால் அவனுடைய கருணை இந்த உலகத்திலே முந்தி நிற்கின்றது. கோபத்தை பார்க்கிலும் அவனுடைய கருணை முந்தி நிற்பதினால் அல்லாஹ் தஆலா எங்களை பழிவாங்குவது கிடையாது. அளவு கடந்து போற நேரத்திலே ரப்புல் ஆலமீன் ஒரு பிடிதான் பிடிப்பான். அந்த பிடியோடு எல்லா ஆட்டமும் ஓட்டமும் முடிந்துவிடும் என்பதை நாங்கள் உலகத்திலேயே பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன். அவனுடைய கருணை இந்த உலகத்திலே மேலோங்கி நிற்கின்றது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்திலே புரிந்து கொள்கின்றோம். 100 கொலைகளை செய்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கருணை காட்டி அவனுடைய உள்ளத்திலே நல்லெண்ணத்தை போட்டு தௌபாவுடைய வாயிலை விரிவாக்கி கொடுத்து அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றானாம் என்றால் நாமெல்லாம் அந்த அளவிற்கு தப்பு தவறுகள் செய்தவர்கள் கிடையாது. நம்முடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவன். எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவன் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்திலே சொன்னார்கள், நபிகள் நாயகத்தினுடைய சமூகத்திலே சில சிறை கைதிகள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். அந்த கைதிகளுக்குள்ளே பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் காணப்படுகிறார். தன்னுடைய குழந்தை தவறி போய்விட்டது, பால் கொடுக்க வேண்டும். அந்த சிறை கைதிகளுக்குள்ளே இருந்த குழந்தைகளை எல்லாம் தூக்கி தூக்கி பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த பொம்பளை. இத கண்ணுற்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இதோ இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி போடுவதற்கு விரும்புவாளா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புவாள்? மற்றவர்களுடைய பிள்ளையை தூக்கி பால் கொடுக்கக்கூடிய இந்த பெண் தன்னுடைய குழந்தையை தூக்கி எப்படி நெருப்புக்குள்ள போடுறதுக்கு விரும்புவாள்? எவ்வளவு இரக்கமுள்ளவளாக இருக்கிறாள் என்று நபிகள் நாயகத்திடத்திலே சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இந்த பெண்ணை விடவும், இந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை காட்டுகின்ற நேசத்தை விடவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப இரக்கமுள்ளவன், நேசமுள்ளவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹ்வினுடைய கருணையை எடுத்து காட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா 100 ரஹமத்துக்களை படைத்தானாம். அந்த 100 ரஹமத்துக்களிலே 99 தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு ஒன்றை மாத்திரம் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த ஒரே ஒரு ரஹமத்தின் மூலமாக, அருளின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் தன்னுடைய குட்டிகளின் பக்கம் நேசம் காட்டுது. மனிதன் தன்னுடைய பிள்ளைகள்ல பாசமாக இருக்கிறான். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விட்டால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே வெடித்து போகின்றது, கண்களிலே கண்ணீர் வருகின்றது. எங்கேயோ ஒரு இடத்திலே அடிக்கிறார்களாம் என்றால் முஸ்லிம் சகோதரர்களாக இருந்தால் எங்களுக்கு பாசம் பொங்கிக் கொண்டு வருகிறது. அல்லாஹு தஆலா அனுப்பின ஒரே ஒரு ரஹமத்தின் காரணமாகத்தான் மிருகங்கள் தங்களுடைய குட்டிகள் எவ்வளவு பாசமாக இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி அந்த தாயாடு அணைத்தெடுக்கிறது, ஒரு மாட்டுக்குட்டியை எப்படி அந்த மாடு
அணைத்தெடுக்கிறது, அரவணைக்கிறது அல்லாஹ் தஆலா அனுப்பின ஒரே ஒரு ரஹ்மத்தினால் தான். நமக்கு நம்முடைய குழந்தைகளிலே பாசம், நம்முடைய உறவுகளிலே பாசம் அல்லாஹ் அனுப்பிய ஒரே ஒரு ரஹ்மத்தினால் தான். இந்த ஒரு ரஹ்மத்தினாலேயே இவ்வளவு பாசமும் நேசமும் என்றால் 99ஐயும் தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பாசம் உள்ளவன், எவ்வளவு அருளாளன், எவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருப்பான். நாள மர்ம நாளையிலே தன்னுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 99 நியமத்துக்களையும் அருள்களையும் தன்னிடத்திலே வைத்திருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வினுடைய கருணை இந்த உலகத்திலே மேல் நோங்கி நிற்கின்றது. 100 கொலைகள் செய்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் தஆலா அவனை விரும்பி விட்டான். அவனுடைய கருணையின் காரணமாக அல்லாஹ் அவனை பாதுகாத்தான். தௌபாவுடைய வாசலை அவனுக்கு திறந்து கொடுத்தான். அவன் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் பெறுகின்ற படிப்பினைகளிலே ஒன்று, அல்லாஹ் கருணையாளன். அவனுடைய கருணைக்கு முன்னால் இந்த உலகத்தில் யாரும் நின்று கொடுக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய தௌபா வாசல் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, திறந்து விடப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு பாவத்தை செய்தாலும் அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்போடு அரவணைக்கிறான், அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வினுடைய அருளிலே இருந்து யார் நிராசை அடைகிறானோ, அல்லாஹ்வினுடைய அருளிலே இருந்து யார் தூரமாகிறானோ, அவன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய தூண்டும், மீண்டும் மீண்டும் பாவத்தின் பக்கம் அவன் போக ஆரம்பிப்பான். அல்லாஹ்வினுடைய கருணையிலே இருந்து ஒருத்தர் தூரமாகிறான், நம்மள அல்லாஹ் எங்க மன்னிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அவருடைய வாழ்க்கையில் நன்மை விளங்குறாது, தீமைகள் தான் கூட பார்க்கும். தீமைகள் அதிகரிப்பதற்கு ஒரு காரணம் அல்லாஹ்வினுடைய கருணையிலே நிராசை அடைவது என்பதை இந்த சம்பவத்திலே நாங்கள் ஒரு படிப்பினையாக பெறலாம். குறித்த மனிதன் 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு ஆபிதிலத்திலே வடக்குசாலிகளிடத்திலே போய் எனக்கு தௌபா இருக்கிறா என்று கேட்கிறான். அவனுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இல்மி இல்லாத, அறிவில்லாத அந்த வணக்கசாலி உனக்கு எந்த தௌபாவும் கிடையாது என்று சொல்லி விடுகிறார். அறிவு இல்லாமல் அவர் பத்துவா கொடுத்ததினால் அவருக்கு ஏற்பட்ட விளைவு அவரே அந்த மனிதனால் கொலை செய்யப்படுகிறார். அறிவு இல்லாமல் இந்த மார்க்கத்திலே பத்துவா கொடுத்தால் ஒரு சமூகம் சீர்கெட்டு போய், தானும் சீர்கெட்டு போய் ஒரு சமூகத்தை வழிகெடுத்த பாவத்துக்குள்ளாக வேண்டிய துப்பாக்கியமான நிலவரம் உருவாகும். இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு பத்துவாக்கள் இல்மில்லாமல், அறிவில்லாமல் கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களிடத்திலே மார்க்கத்திலே இல்லாததையும் விதத்தான காரியங்களையும் மார்க்கத்திலே இருக்கின்றது என்று, மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று விட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் பலவீனமான செய்திகளையும் சொல்லி அந்த மக்களிடத்திலே அவன் பத்துவா கொடுக்க போனால் அவனும் அந்த பத்துவாவின் மூலமாக வழிகட்டு போய் ஒரு சமூகத்தை வழிகட்டவனாக, வழிகெடுத்தவனாக மாறி போகிறான். அறிவு இல்லாமல், விளக்கம் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் கை வைக்க கூடாது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி சட்டதிட்டங்களை சொல்லுகின்ற நேரத்திலே அது சம்பந்தப்பட்ட அறிவு அவனிடத்திலே இருக்க வேண்டும், தெளிவு அவனிடத்திலே இருக்க வேண்டும், விளக்கம் அவனிடத்திலே இருக்க வேண்டும். காரணம், அந்த மக்கள் அவன் சொல்லுவதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், அவனிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவன் சொல்லக்கூடியதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இவன் சொல்லிவிட்டால் சரியாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இவனோ அற்ப சொற்ப லாபங்களுக்காக வேண்டி, கௌரவம், அந்தஸ்து, சல்லி பணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விற்க போனால் ஒரு சமூகத்தை வழிகெடுத்து போட்டு விடுவான். தனக்கு மற்ற பள்ளி வாயில்களிலே பயான் கிடைக்க வேண்டும், தான் சமூகத்திலே வந்து நல்ல ஒரு அந்தஸ்திலே இருக்க வேண்டும், தான் சமூகத்திலே கண்ணியமாக இருக்க வேண்டும், மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போனால் அவனுக்கு கண்ணியம் கிடைக்கும், ஆரம்பத்திலே கௌரவம் கிடைக்கும். ஆனால் அது நிலைக்காது. அல்லாஹ் அவனை அடி வளர்த்து விடுவான், அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான். அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தன்னுடைய சுயலாபத்தை பயன்படுத்தினான், தன்னுடைய கௌரவத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கை வைத்தான், தன்னுடைய அந்தஸ்துக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டத்திலே கை வைத்தான். இப்படிப்பட்டவன் ஆரம்பத்தில் அந்த அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் செய்வான், அதுக்கு பின்னால் ஒத்தடியாக அவனை சமூகத்தில் இருந்து அல்லாஹ் ஒதுக்குவான்.
ஏனென்றால் அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்குகின்றான். அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பேசுகிறான். அறிவில்லாமல் ஒரு சமுதாயத்தை வழிகெடுக்குகின்றான். அவரவர்கள் சொன்னதை எல்லாம் சொல்லி ஒரு சமூகத்தை வழிகாட்டுக்கு கொண்டு போகின்றான். பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை சொல்லி ஒரு சமூகத்தை வழிகெடுத்து கொண்டு போகின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அறிவை அல்லாஹ் தஆலா ஒத்தடியை இல்லாமல் காக்க மாட்டான். இல்ம் இல்லையா, அது ஒத்தடியாக கைப்பற்றப்பட போகாது. அல்லாஹ் தஆலா உலமாக்களை கைப்பற்றுவான். உலமாக்களை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கி விடுவான். சமூகத்தில் வந்து ஜாயிர்கள் இருப்பார்கள், வணக்கசாலிகள் இருப்பார்கள், பள்ளிவாசல் அலங்கரிக்கிறவர்கள் இருப்பார்கள், அறிவவர்களிடத்தில் இருக்காது. இந்த செய்தியில வந்த மாதிரி ஆபிதுகள் இருப்பார்கள், வணக்கசாலிகள் இருப்பார்கள், அறிவவர்களிடத்தில் இருக்காது. அறிவில்லாதவர்களிடத்திலே போய் நன்றாக வணங்குகிறான், பெரிய பெரிய ஆடைகளும் பெரிய பெரிய ஜுப்பாவும் தலப்போட இருக்கிறான், அதனால இவன் மார்க்கத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சு போவான். அங்க போய் மார்க்கத்தை கேட்டா அவன் அறிவில்லாமலுக்கு இல்மில்லாமலுக்கு விளக்கத்தை சொல்லி கொடுப்பான், இதுதான் சரியென்று சொல்லி கொடுப்பான். அவனும் வழிகட்டு போவான், மற்றவர்களையும் வழிகெடுத்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்மு அறிவு இல்லாமல் மார்க்கத்திலே ஃபத்வா கொடுக்க வரக்கூடாது. கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஆதாரபூர்வமான செய்தியை முன்வைக்க வேண்டும். குர்ஆனிலே இருந்து எடுத்துக்காட்ட வேண்டும், ஹதீஸிலே இருந்து ஆதாரபூர்வமான செய்திகளை எடுத்துக்காட்ட வேண்டும். வெறுமனே அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் என்று சொல்லி கதை அளந்து விட்டு போறதாக இருக்கக்கூடாது. அந்த இமாம் சொன்னாரா, எண்ணத்திலிருந்து சொன்னார், அவர் எடுத்து வைக்கின்ற ஆதாரம் என்ன? ஆதாரத்தின் வசனத்தின் இலக்கத்தை, ஹதீஸின் இலக்கத்தை சொல்லி மக்களை அவர் நல்வழியின் பக்கம் திருத்த வேண்டும், நல்வழியின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அறிவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கை வைக்க கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஒருத்தரத்திலே அறிவு இருக்கிறது, அந்த அறிவு தக்வாவோடு உள்ள அறிவாக இருக்க வேண்டும். ஒருத்தனுக்கு அறிவு வளர்கிறாம் என்றால் அவனிடத்திலே தவாது தன்மை இருக்க வேண்டும், பணிவுத்தன்மை இருக்க வேண்டும். நான் படிச்சு விட்டேன், நான் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறேன், நான் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறேன், என்ன அடிக்கிறதுக்கு யார் இருக்கா என்ற மமதை ஒருத்தனுக்கு வருமாம் என்று சொன்னால் அவன் நாசத்திலே விழுந்து விடுவான், அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விடுவான். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்திலே இல்மின் மூலமாக எழுந்தது தவாது இல்லை, தகப்புர், பெருமத்தனம். ஷைத்தான் இருக்கிறான், அவனை விட படிச்சவன் யார் இருக்க முடியும் உலகத்திலே? ஷைத்தான் அவனை படிச்சவன் யாராவது இருக்க உலகத்திலே? எங்க இருந்தவன் ஷைத்தான்? மலாயிக்கமாரோட இருந்தவன். மலாயிக்கமாரோட இருந்த அந்த ஷைத்தான் நல்லவர்களுடைய சூழலிலே இருந்து எப்படி தூரமாக்கப்பட்டான்? அவன் செய்த பாவம் என்ன? கலக்குத்தனி மின் நாரின் வகலக்குத்தஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைத்து விட்டு அவரை களிமண்ணினால் படைத்து விட்டு எப்படி நான் அவருக்கு சுஜூத் செய்ய முடியும், எப்படி எனக்கு நீ சுஜூத் செய்ய சொல்லுவாய் என்று பெருமை அடித்தான். அதனால் நல்லவர்களுடைய சூழலிலே இருந்து அவன் தூக்கி எறியப்பட்டான். இல்மு ஒருத்தன்ட்ட வருகின்ற போது அது பெருமையை கொண்டு வரக்கூடாது, தவாலு தன்மை, பணிவு தன்மையை கொண்டு வர வேண்டும். இல்மு ஒருத்தன்ட்ட கூர்ற நேரத்தில இபாதத்தில் குறைவு வரக்கூடாது. ஹஷ்யத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சம் வர வேண்டும், தக்வா வர வேண்டும். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்றவர்கள் தாங்கள் செய்து காட்ட வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி காட்ட வேண்டும். இல்மு என்பது தக்வாவோடும் தவாலுவோடும் வர வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவில்லாமல் ஃபத்வா கொடுக்க கூடாது, அது விளைவை கொண்டு வரும் என்பதை இந்த சம்பவத்திலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதே போல ஃபத்வா கேட்க போறான் இல்லையா, மார்க்க விளக்கம் கேட்க போறவன் வந்து யார் நல்லவர்கள், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே விளக்கம் சொல்லுகிறவன் என்று பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அவன் தெரிவு செய்ய வேண்டும். இல்மு யாரிடத்திலே இருக்குது, எவரிடத்துல போனா குர்ஆன்ல இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஹதீஸ்ல இப்படி சொல்லுதுன்னு சொல்லி விளக்கத்தோடு யார் சொல்லுவார் என்ற அறிவு அவனிடத்திலே இருக்க வேண்டும். இல்லாதவர்கள் எல்லாத்தையும் போக பார்ப்பார்கள், எல்லாத்தையும் போய் கேட்க பார்ப்பார்கள். கொஞ்சம் சூரத்து நல்லா இருந்தா இவர்கிட்ட சத்தியம் இருக்குன்னு சொல்லி போய் தருவார்கள். ஒருத்தர் வந்து உடலமைப்புல சூரத்துல உருவத்துல நல்லா இருக்கிறாரு, இவர் நமக்கு மார்க்கத்தை சொல்லி தருவான்னு சொல்லி அவர்கிட்ட போய் தருவார்கள். அப்படி அல்ல, ரப்பானியங்களை தெரிவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருப்பவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரச்சாரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே இபாதத்துக்கள் இருக்க வேண்டும்.
அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கேட்கின்ற அந்த கேள்விக்கு, நம்முடைய சந்தேகத்துக்கு சுய விளக்கம் சொல்லாமல் அல்லாஹ்வினுடைய வசனத்திலே இருந்து, நபிகள் நாயகத்தினுடைய செய்தியிலே இருந்து இதுதான் உங்களுக்கு தீர்ப்பு என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. குறித்த அந்த மனிதர் ஆரம்பத்திலே செய்த தவறு, அவர் தெரிவு செய்தவர் பிழையானவர். அதுக்கு பின்னால் அவருக்கு சொல்லப்படுகிறது, ஒரு ஆலிம் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படி என்று. அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அந்த ஆலிமுக்கு வழங்கிட்டு இவருடைய நிலைமை, அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு தௌபா இருக்குது, ஆனா இந்த இடத்துல நீங்க இருக்க கூடாது. இது கெட்ட ஒரு இடம், நல்லவர்கள் இங்க இல்ல. அதனால இந்த சூழலை விட்டு நீங்க வேற ஒரு சூழலுக்கு போங்க, வேற ஒரு பகுதிக்கு போங்க. அங்க நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அவ அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறார்கள், அவர்களோட சேர்ந்து நீங்களும் போய் வணங்குங்க, உங்களுடைய நிலவரங்கள்ல மாற்றம் ஏற்படும் என்ற கருத்தில் அந்த மனிதருக்கு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அந்த மனிதருக்கு வழியை காட்டி விடுறாரு. அதனோட தான் அந்த ஊரை விட்டும் அவர் புறப்பட முற்படுகிறார், புறப்பட்டு போகிறார். ஆலிமாக இருப்பவர் கேட்டு வரக்கூடியவருடைய நிலவரத்தை கவனத்தில் கொண்டு அவருக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ற அறிவோடு பதில் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒருத்தர் தியாகத்தோடு தன்னை தேடி வருகிறான். அவனை பார்த்துட்டு எனக்கு இப்ப நேரம் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் என்று ஒருத்தர் போராடாம் என்று சொன்னால், அந்த இடத்திலே தியாகத்தோடு தேடி வந்தான் இல்லையா, அவனுடைய நிலைமையை அவர் சரியாக புரிஞ்சு கொள்ளல. தியாகத்தோடு தேடி வந்தவனுடைய நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவனை கூப்பிட்டு வைத்து ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி, தனக்கு இப்ப நேரம் இல்லாமல் இருக்குது, அதனால கொஞ்சம் சுணங்கி நான் பார்த்துக்கிறேன், அல்லது இத்தனை மணிக்கு நீங்க வாங்க நம்ம சந்திப்போம் என்று ஆறுதலாக அமைதியாக அவனத்துல சொல்ல வேண்டும். எடுத்து அறிந்தேன் மாதிரி இவர் பேசினார் என்று சொன்னால் அவன் கொள்கையிலே இருந்து தூரமாகி விடுவான். அவனுடைய சத்தியத்துடைய வாயிலை அடைத்த ஒரு பாவத்துக்கு ஆளாக வேண்டிய சூழல் இந்த ஆலிமுக்கு உருவாகிவிடும். அப்படியான நிலைமை உருவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவனுடைய நிலைமையை கவனித்து, அவனுடைய தாகத்தை கவனித்து அவனுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒருத்தன் அல்லது பொதுவான ஒரு மனிதன் கெட்ட நண்பர்களை விட்டு ஒழுங்கிருக்க வேண்டும். நட்பு குறித்து இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஊர்ல இருந்தவர்கள் எல்லாருமே கெட்டவர்களாக இருந்தார்கள், அல்லது நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். இவர் கெட்டவர்களோட தான் பழக்கம் வச்சிருப்பார், நல்லவர்களோட பழக்கம் வச்சிருக்க மாட்டாரு. குறித்த ஆலிம் என்ன சொல்றாரு? இன்ன இடத்துல நல்ல மக்கள் கொஞ்சம் பேர் வாழ்றாங்க, அங்க போங்க, அவர்களோட சேர்ந்து நீங்க அல்லாஹ் வணங்குங்க. நல்லவர்களோட நம்ம சேர்ந்து மட்டும் சொன்னா நல்ல பழக்க வழக்கம் வரும். கெட்ட நண்பர்களை நாம நம்மளோட வாழ்க்கையில தெரிவு செஞ்ச மட்டும் சொன்னால், அவர்களோட நாங்க பழகின மட்டும் சொன்னா நம்மகிட்ட கெட்ட பழக்கம் வரும், கெட்ட பழக்கம் வரும். ஒரு ஆலிம் இருக்கிறாரு, ஆலிமோட நம்ம பழக வேண்டும். ஆனா அந்த ஆலிம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கை வைக்கிறவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கை வைத்து மக்களிடத்துல ஏமாத்துறவனாக இருந்தால் அவன் ஒரு கெட்டவன் தான். அவன் ஆலிமா இருந்தாலும் சரிதான், அவன் ஒரு கெட்டவன். ஏனென்றால் அந்த மார்க்கத்திலே ஏமாத்துகின்ற அந்த பழக்கம் நமக்கிட்ட வர ஆரம்பிச்சு. நல்ல மனிதர்கள் நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நல்ல மனிதர்கள் என்பதை நம்ம எப்படி அடையாளப்படுத்துறது? அவன் வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸ் விளங்கும், அவன் வாழ்க்கையில சுன்னாக்கள் வெளிப்படும். அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் பழகிக் கொள்வதன் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்ளலாம். கெட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுவீங்க, அவர்கள் மூலமாக நமக்கு கெட்ட பழக்கம் தான் வர ஆரம்பிக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கு, ஒரு சாலிஹான நல்ல நண்பனுக்கு உதாரணம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம் மிஸ்கு விக்கிறவனையும் கொள்ளனையும் போல. கஸ்தூரி வியாபாரி இருக்கிறான் இல்லையா, அவன் ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் புடம் போடுகின்ற கொள்ளனை போல. கஸ்தூரி வியாபாரி இடத்துல நம்ம கஸ்தூரியை வாங்கறதுக்கு தான் காசு இல்லாட்டியும் அவனோடு பழக்கம் வச்சிருக்கிறதால அவன்கிட்ட இருக்கிற வாசம் நம்மள அடிக்க ஆரம்பிக்கும். அவன்கிட்ட இருக்கிற வாசம் இல்லையா நம்மள அடிக்கும். ஒரு கொள்ளனை பொறுத்தவரையில அவன் அப்படியே நெருப்புக்குள்ள நின்று புகைக்குள்ள நின்று அந்த புகையில நாம போய் கருகிக்காமலுக்கு நம்முடைய ஆடையை அழிச்சிக்காமலுக்கு விட்டாலும் அவன் அடிக்கக்கூடிய அந்த புகையுடைய மாடையாவது நம்மள அடிக்க ஆரம்பிக்கும். நாம் அவனோட பழகினம் சொன்னா நம்முடைய ஆடைகள் பத்தி போகாவிட்டாலும், ஏனென்றா சில நேரங்கள்ல என்ன செய்யும்,
அந்த மாதிரியான வேலை செய்கின்றவர்கள் செய்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆடைகள் பத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நமக்கு நடக்காட்டியும் அவன் அப்படியே புடம் போட்டு கொல்லன் வேலை பார்த்து அந்த புகை அப்படியே அவன்ல படிஞ்சு ஒரு விதமான புகை வாசம் கொண்டு அடிக்கும். அந்த வாசம் நம்மளே அடிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், பார்க்கிறமா இல்லையா, உலகத்துல நன்றாக இருந்த புள்ள கொஞ்ச நாளா வேற மாதிரி, அவன்கிட்ட பேச்சு வழக்கெல்லாம் வேற மாதிரி இருக்குது, பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்குது. என்னன்னு சொல்லி விசாரிச்சா கெட்டவர்களோட தொடர்பு, அவர்களோட தொடர்பாயினத்தால அவன் பேசுற அந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் இவன் வாயிலையும் வர ஆரம்பிச்சுட்டு, அவர்களோட பழகினத்தால அவர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தியிருப்பார்கள், சிகரெட்டுகள் பயன்படுத்தியிருப்பார்கள், அந்த பழக்க வழக்கம் இவன்லையும் வந்துட்டு. இதுதான் கெட்ட நண்பனுக்கு உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வியாபாரி. நல்லதை பேசுவான். நல்லா பேசுகிறவர்களோட நாம பேசினோம் சொன்னா நம்மளோட வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். இது மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளோட வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். தொழுகையில பேணுதல் வர ஆரம்பிக்கும். ஜமாத்தோடு தொழுகிற பழக்கம் நமக்கு உருவாகும். என்ன காரணம்? நாங்க பழையிருக்கக்கூடிய ஆட்கள் நல்லவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் உதாரணத்தை அல்லாஹ்வுடைய நமக்கு சொல்லிட்டாரு. ஆக இந்த சம்பவத்திலே நாங்கள் பெறுகின்ற ஒரு படிப்பினை, கெட்ட நண்பர்களை விட்டு நாங்கள் ஒதுங்குவோம், நல்ல நட்பை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நல்ல நட்பை நாங்கள் தெரிவு செய்வதன் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்கள் எங்கள்கிட்ட உருவாகும். தீய நட்பை நாங்கள் தெரிவு செய்வதன் மூலமாக தீய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு உருவாகும். 99 கொலைகள் ஒருத்தன் செய்யறான், 100 கொலைகள் ஒருத்தன் செய்யறான் சொன்னா அவனோட நல்லவர்கள் பழகி இருந்தால் இது பாவம் அப்பா, இதை விட்டுடாப்பா, அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு நாம பாவ மன்னிப்பு தேடிடுவோம் சொல்லி நல்ல வழித்தக்கத்தை சொல்லி நல்ல வழிகாட்டலை அவனுக்கு ஏற்படுத்தியிருப்பான். ஆனா அவன் பழகினது நல்லவர்களோட இல்லை, கெட்டவர்களோட பழகி இருக்கிறான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அந்த ஆலிம் சொல்றாரு, இந்த இடத்துக்கு உனக்கு சரிப்பட்டு வராது, இது கெட்டவர்கள் இருக்கிற இடம், இந்த இடத்தை விட்டுட்டு நல்லவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு போய் நீ அவர்களோட வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். எனவே நல்ல நட்பும் இந்த சம்பவத்திலே நாங்கள் பெறுகின்ற ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அந்த நல்ல நட்பு எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்டும். கெட்ட நட்பை நாங்கள் விட வேண்டும். கெட்ட நட்பை விடுவதன் மூலமாக தீய காரியங்களில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த சம்பவத்திலே நாங்கள் படிப்பினையாக பெறலாம். அடுத்ததாக மலாயிக்காமார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, மலாயிக்காமார்களை பொறுத்தவரையில அல்லாஹ் என்ன கட்டளையை போடுறானோ அதை செய்வார்கள். அவர் மலாயிக்காமார்கள் பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்கும் நமக்கு? எப்படி இதை மலாயிக்காமார் செய்ய முடியும்? எப்படி இந்த மலாயிக்காமார் ரெண்டு பேரும் தர்க்கிச்சு கொள்ள முடியும்? மனுஷன் தர்க்கிக்கலாம், மலாயிக்காமார் எப்படி தர்க்கிக்கலாம்? அல்லாஹ் போடுற கட்டளை செய்வார். அந்த ரெண்டு சாராரும் என்ன பண்றார்கள்? அல்லாஹ் அவர்கள் ரெண்டு பேரையுமே அனுப்பினார். அதாபுடைய வானவர்களும் வருகிறார்கள், ரஹமத்துடைய வானவர்களும் வருகிறார்கள். ரெண்டு பேரையும் அல்லாஹ் அனுப்பி ரூஹ கைப்பற்றதான் சொன்னான். ரெண்டு பேரும் அங்க வந்த நேரத்தில அவர்களுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம் வருகிறது, யார் ரூஹ கைப்பற்ற அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா மூணாவதாக ஒருத்தர் ஆதமுடைய சூரத்தில் அனுப்பி அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல வைக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்னமோ அதை அவர்கள் செய்வார்கள். ஒருத்தரை வெட்ட சொல்றான் அல்லாஹ் தஆலா வெட்டுவார்கள், ஒருத்தருக்கு சுஜூத் செய்ய சொல்றான் அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்வார்கள். செஞ்சார்களா இல்லையா? ஆதமுக்கு மலாயிக்காமார் சுஜூத் செஞ்சார்கள். ஏன் செஞ்சார்கள்? அல்லாஹ் சொன்னான் செஞ்சார்கள். நமக்கு தான் செய்ய இயலாது. நமக்கு அல்லாஹ் சொன்னாலும் நாம செய்யத்தான் போறோம். நாம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சுஜூத் செய்யலாமா? இயலாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான மனுஷனை செய்யத்தான் போடும். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை கூட்டிக் கொண்டு அறுக்கிறதுக்கு கொண்டு போனார்கள். யோசிச்சு பார்த்தா இது நல்ல காரியமா? இது பிள்ளையை அறுக்கிறது நல்ல காரியம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றிருக்கணும். அறுக்கிறதுக்கு கூட்டிக் கொண்டாட போனாங்க இல்லையா? ஏன் கூட்டிட்டு போனார்கள்? அல்லாஹ் சொன்னானதுக்கு அவனை கூட்டிட்டு போனார். அல்லாஹ் சொன்னால் மறு பேச்சு இருக்க கூடாது, மறு கதை இருக்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா என்ன பண்ணினார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பச்சிலம் குழந்தையையும் ஹாஜரையும் கூட்டிக் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு போட்டு போனார்கள். அல்லாஹ் சொல்லிட்டானதுக்காக. நாம் அதை யோசிச்ச மனுஷனா இது என்ன பேத்தனமாக இருக்குது, இது அநியாயமாக இருக்குது, எப்படி இதை செய்ய இயலும்? ஒரு பச்சிலம் குழந்தையையும் ஒரு தாயையும் எதுவும் இல்லாமலுக்கு அனாதரமாக அநியாயமாக விட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லி தான் என்ன தோணும். ஒரு பச்சிலம் குழந்தை, ஒரு குழந்தையை கொண்டு போய் வெட்டுறதுக்கு கொண்டு போறாரு, இது எப்படி நியாயம் என்று சொல்லி விமர்சிக்க தோணும். அல்லாஹ் சொல்லிட்டான செஞ்சு ஆகணும். மலாயிக்காமார்கள் அல்லாஹ் போய் சொல்ல சொன்னா சொல்லுவார்கள். அவர்கள் அந்த 3 பேர்கிட்ட வந்தார்கள் இல்லையா?
அந்த 3 பேர்ட்ட ஒரு மலாயிக்கமார் ஒரு மாணவர் வந்து என்ன சொன்னார்? பொய்யத்தான் சொன்னார். அல்லாஹ் சொன்னா அதை அவர்கள் செய்வார்கள். இன்ன இடத்துல ஆக்கள் இருக்கிறார்கள், அவர்களை போய் நீங்க அழித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னால் அழித்து விட்டு தான் வருவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை அமுல்படுத்துகின்றவர்கள் தான் மாணவர்கள். அவர்களை நம்மளமாய் பார்க்க கூடாது. லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வ யஃஅலூன மா யுமரூன். ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள். என்ன கட்டளை இடப்படுகிறதோ அதை அவர்கள் செய்வார்கள். அந்த கட்டளை நம்முடைய பார்வையில வந்து தவறுமாய் தெரியும். எப்படி ஒரு மாணவர் வந்து பொய் சொல்றது அப்படி நம்ம நினைப்போம். அல்லாஹ் சொல்ல சொன்னான்னா அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொன்னான்னா அவர் செய்வார். அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்வார், அல்லாஹ் சொல்ல சொன்னதை சொல்லுவார். இது நமக்கு நம்பிக்கையில ரொம்ப முக்கியமானது. ஹாரூத் மாரூத் என்று 2 மாணவர்கள், அவர்கள் சைத்தான்களா மாணவர்களா என்று பாரிய கருத்து வேறுபாடு. மாணவர்கள் என்பதுதான் ஓரளவிற்கு குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்தாக இருக்கிறது. அப்ப கேள்வி ஒன்று வரும், வானவர்கள் எப்படி சூனியத்தை படிச்சு கொடுக்கிறது? எப்படி படிச்சு கொடுக்க முடியும் சூனியத்தை படிக்கிறதே குபுரு. அப்படி எப்படி மாணவர்கள் சூனியத்தை படிச்சு கொடுக்க முடியும்? அல்லாஹ் சொன்னா அவர்கள் செய்வார்கள். அந்த 2 பேருக்கு அல்லாஹ் சொன்னா படிச்சு கொடுக்க சொல்லி அதுல இது தப்புற வழியெல்லாம் காட்டி கொடுத்தார்கள். அவர்கள் இதை படிக்கிற நேரத்திலே சொல்லி கொடுத்தார்கள். வலா தக்புர், இதை படிச்சு நீங்க காபிராயிராதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் செஞ்சார்கள். அல்லாஹ் சொன்னதை அவர்கள் செய்து காட்டினார்கள். எனவே நாங்கள் வந்து எங்களோட சுயசிந்தனையை பயன்படுத்தக்கூடாது. மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவார்கள். அதுல நியாயம் அநியாயம் எல்லாம் நாங்க பார்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள்ங்கிறது நாங்கள் இந்த செய்தியிலே ஒரு படிப்பினையாக அறிகின்றோம். இறுதியாக அமல்கள் இருக்கு இல்லையா, அமல்களை பொறுத்தவரையில முடிவை வச்சுதான் நம்ம அதனுடைய முடிவை வச்சுதான் முடிவெடுக்க வேண்டும். முடிவை கொண்டுதான் ஒருத்தனுடைய கடைசி கட்டத்தை நம்ம முடிவெடுக்க வேண்டும். பாருங்க, 100 கொலை செய்யலாம், நரகத்தினுடைய விரும்பிக்கை வைத்தான் தான், நரகத்தினுடைய விளிம்பிக்கை வைத்தாரு. ஆனா அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாவத்தை மன்னித்து அவரை சுவர்க்கவாதிகள் ஒருத்தனை ஆக்கிட்டான். ஒருத்தன் நன்மை செய்து செய்து சுவர்க்கத்துக்கும் அவனுக்கு இடையிலே ஒரு முழந்தான் இருக்கும். அவனுடைய கலா முந்தி அவன் நன்மையான காரியம் தீமையான காரியம் ஒன்றை செய்து விடுவான். அதனால் அவன் நரகத்துக்குள் போய் விடுவான். பார்க்கிறோமா இல்லையா? உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் எப்படி எல்லாம் இருந்தவர்கள், என்னையெல்லாம் நன்மை செய்தவர்கள், கடைசியில வந்து குப்ரியத்துக்கு போய் அல்லது ரித்தத்துக்கு போய் அல்லது இணை வைப்புக்குள்ள போய் மௌத்தாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உலகத்தில் வந்து நல்லது செய்து அல்லாஹ்வுடைய நல்லது செய்து சுவர்க்கத்துக்கு அவனுக்கு இடையில ஒரு முழந்தான் இருக்கு. கெட்ட ஒன்றை செஞ்சிருவான், தீமை ஒன்றை செஞ்சிருவான், நரகத்துக்குள் போய் விடுவான். ஒருத்தன் தீமை செய்து நரகத்துக்கும் அவனுக்கும் இடையில ஒரு முழந்தான் இருக்கு. நன்மையான காரியம் ஒன்றை செஞ்சிருவான், சுவர்க்கத்துக்குள்ள வைத்திருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால ஒருத்தர் தீமை செஞ்சு என்னுடைய முடிவு எப்படி வருமானு எனக்கு தெரியாது, எனவே நான் தீமை செய்யறேன்னு சொல்லி முடிவெடுத்துடக்கூடாது. ஒருத்தனுக்கு அல்லாஹ் தஆலா நலவின் பக்கம் நாட்டத்தை கொடுக்கிறது அவனுடைய தௌபீக்கில உள்ளது, அல்லாஹ்வுடைய தௌபீக்கில உள்ளது. நாம எல்லாம் கியாமுல் லைல் வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் சொன்னா அது அல்லாஹ் ஏற்படுத்தின ஆசை. நமக்கு இபாதத்துக்கு ஆசை வருகிறதாம் என்று சொன்னா அல்லாஹ் ஏற்படுத்தின ஆசை. மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறதாம் அல்லாஹ் ஏற்படுத்தின ஆசை. அந்த ஆசையை வந்து நாம மண்ணாக்கிற கூடாது. எத்தனை பேர் எப்படி எல்லாம் திரிகிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, முடிவு நமக்கு முக்கியம். அதனால நாம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்க வேண்டும்? அல்லாஹும்ம க்திம் காத்திமத்தி காத்திமத்தன் ஹுஸ்னா, யா அல்லாஹ் என்னுடைய முடிவை அழகான முடிவாக ஆக்கி விடுவாயாக. நான் தொழுகிற நேரத்தில் என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடுவாயாக. நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடுவாயாக. அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். முடிவை அழகான முடிவாக ஆக்கித்தா என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தி, நன்மைகள் செய்து சுவர்க்கத்துக்கும் அவனுக்கு இடையில ஒரு முலம், தீமை செய்து நரகத்துக்குள் வைத்து விடுவான். தீமை செய்து நரகத்துக்கு அவனுக்கு இடையில ஒரு முலம், தீமை செய்து நரகத்துக்குள் நன்மை செய்து சுவர்க்கத்துக்குள் வைத்து விடுவான். இந்த ஹதீஸுக்கு தான் ஆதாரம். தீமை செஞ்சு கொலை செஞ்சு 100 கொலை செஞ்சு நரகம்தான். அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உள்ளத்துல தௌபாவுடைய எண்ணத்தை போட்டு அவனை சுவர்க்கத்துக்குள் அனுப்புறான். அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் கிருபையாளன் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இறுதியாக இந்த சம்பவத்தில் ஹிஜ்ரத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. ஒரு ஊரை விட்டும் துறந்து போறது, ஒரு ஊர்ல இருக்க இயலாது, அவ்வளவு பாவக்கரைகள் அங்க இருக்குது.
அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை விட்டும் போறது இருக்கு இல்லையா, மிகப்பெரிய தியாகம். ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாக்கு போனான்னு சொன்னா எவ்வளவு மனவர்த்தத்தோட போனார்கள் தெரியுமா? தன் சொந்த ஊர் காடாக இருந்தாலும் அவன் பிறந்து வளர்ந்த ஊர்னு சொன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஊர்ல அந்த ஊரை விட்டு அவன் போறையாமன்னு சொன்னா அது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அது நம்மள இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொன்னா நாம எவ்வளவு மனவர்த்தப்பட்டு போவோம். காடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மத்தாக்கள் பார்க்கிற போது இதுக்குள்ள போய் மனுஷன் வசிப்பானா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஆனா பிறந்து வளர்ந்தவனுக்கு அந்த ஊர் சந்தோஷமான இடம் தான். அப்ப இந்த மனிதன் என்ன பண்றான், அந்த ஊரை விட்டுட்டு போறதுக்கு தயாராகிறாரு. எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? அது தன் ஊரை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊருக்கு போறதுக்கு தயாராகிறாரு. அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த சிறப்பு. அப்படி தயாராகி அவர் போகிறாரு. இடையில அவருக்கு மௌத்து வரையுது. ரஹ்மத்துடைய வானவர்கள் கடைசியிலே ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான். அவரை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நாமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கித்தான் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே மேலும் ஒரு புதிய வரலாற்றோடு நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா